ஹாய். ஸோ இன்னைக்கு வந்து கௌதமோட பர்த்டே. ஸோ ஏதாச்சும் சர்ப்ரைஸ் பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம், ஒரு கேக் பண்ணலாம். இந்த டைம் நோ சண்டை கேக் இல்லை, இட்ஸ் ஃபுல்லி சாக்லேட் கேக். வாங்க பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளான ஈஸியான கேக்கு. நோட்ஸ் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணிட்டேன். இம்பார்ட்டண்ட் அண்ட் சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் ஃபார் மை சாக்லேட் கேக் வந்து இஸ் அ மக் ஆஃப் பிளாக் காஃபி. எனி காஃபி பவுடர் ஆஃப் யுவர் சாய்ஸ். இது வரைக்கும் நீங்கள் கேள்விப்படல, என்னடா புதுசாக காஃபியை வந்துட்டு கேக்கில் ஊற்றணும்னு நினச்சிங்கன்னா, ட்ரஸ்ட் மீ, அவ்வளோ சூப்பராக டர்ன் அவுட் ஆயிருந்துச்சு. நான் ஒரு 2-3 டைம்ஸ் இந்த கேக் பண்ணியிருக்கேன். சும்மா கேக் மட்டும் பண்ணால் நல்லாயிருக்குமா, ஒரு டெக்கரேஷன், ஒரு செட்டப் பண்ணும்ல. ஸோ அதுக்காக நான் முன்னாடி ஆர்டர் போட்டு எல்லாத்தையும் வாங்கி டெக்கரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒரு சிம்பிள் டெக்கரேஷன் தான், 5 மினிட்ஸில் பண்ணிடலாம் அப்படின்னு தான் நினச்சேன். ஆனால் எல்லாத்தையும் சிக் எடுத்து மாட்டுறதுக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சு. மாட்டி முடிச்சுட்டு வந்தால் திரும்பி கீழே விழுந்துடுது, திரும்பி சிக்கி எடுத்து மாட்டுறது, இதே வேலையாக போச்சு. நல்ல வேலை லாஸ்ட்டாக பண்ணிக்கலான்னு விடாமல் நான் கேக் பண்ணுறதுக்கு முன்னாடியே இங்கே வந்துட்டேன். ஸோ நான் ஏன் கேக் பண்ணலன்னா, மைதா மாவு முடிஞ்சிச்சு. ஸோ ஃபுல் டெக்கரேஷன் பார்க்க ரெடியா? இதுதான் என்னோடய ஃபைனல் டெக்கரேஷன். ஸோ கம்மிங் பேக் டு த கேக். பக்கத்தில் வீட்டில் போய் மைதா மாவெல்லாம் வாங்கிட்டு நல்லா ஒரு கேக் பேட்டர் செஞ்சுட்டேன். இது ஒரு ரெசிபி நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். அண்ட் தென் த சீக்ரெட் இன்க்ரீடியன்ட், ஒரு மக் ஆஃப் பிளாக் காஃபி. அந்த காஃபியை எடுத்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக அதில் போர் பண்ணி, நான் வந்து ஒரு வாட்டரி பேட்டர் மாதிரி வரும். நான் முன்னே சொன்ன மாதிரி இது பார்க்குறதுக்கு ஒரு கேக் பேட்டர் மாதிரிலாம் இருக்காது, ஒரு மில்க் ஷேக் மாதிரி தான் இருக்கும். பட் ட்ரஸ்ட் மீ, இட்ஸ் கோன் டு டர்ன் அவுட் ரியலி குட். காஃபியோட அந்த பிட்டர் டேஸ்ட், அந்த கசப்பு வந்து அந்த சாக்லேட் ஃப்ளேவரோட என்ஹான்ஸ் பண்ணும். ஸோ அந்த ஹோல் கேக்கோட டேஸ்ட்டே ஒரு மாதிரி சூப்பராக இருக்கும். நீங்கள் என்ன சாக்லேட் கேக் ட்ரை பண்ணாலும் கொஞ்சம் காஃபி பவுடர் ஆட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். டெஃபினெட்லி யூ வில் தேங்க் மீ லேட்டர். ஸோ கேக் பண்ணி முடிச்சாச்சு, டெக்கரேட் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்தது என்ன, கேக்கை டெக்கரேட் பண்ணலாமா? யூஸ்வலி கேக்கு எல்லோரும் மோஸ்ட்லி ட்ரை பண்ணியிருப்போம். ஆனால் க்ரீம் வந்து சம்திங் வில் ஸ்டாப் அஸ். ஏதோ ஒன்று, மேபி மைதா சக்கரை அளவுக்கு க்ரீம் அவ்வளோ ஆக்சசிபிளாக கிடைக்கிறது இல்லையோ. நான் கேக் செஞ்சே டயர்டாகிட்டேன், எதுக்குப்பா க்ரீமெல்லாம், அப்படியே சாப்பிட வேண்டியதான் அப்படின்னு நினைக்கிறமோ தெரியல. எனக்கு வந்து இன்றைக்கி பர்த்டே, ஸோ நம்ம அப்படியே கேக்கை மட்டும் வைக்க முடியாது, ஸோ க்ரீம் வச்சுட்டே தான் ஆகணும். அதனால் நான் கொஞ்சம் யூடியூப், ChatGPT எல்லாத்துலேயும் பிச்சு ஒரு ரெசிபி கண்டுபிடிச்சேன். சிம்பிளாக வெறும் ஒரு 60 ml மில்க்கு, ஒரு ஸ்பூன் ஆஃப் பவுடர் சுகர் அண்ட் வெனிலா எசன்ஸ் போட்டுட்டு நல்லா மிக்ஸி பண்ணி, அதை வந்து நான் அவன்லேயோ இல்லை உங்ககிட்ட அவன் இல்லைன்னா சும்மா ஹீட் பண்ணி அதை நான் எடுத்துட்டேன். அந்த ஹீட்லேயே வந்து நான் டார்க் சாக்லேட்லேயே ஆட் பண்ணிட்டு, இன்னொரு பவுலில் வந்து 200 ml ஆஃப் அன்சால்டட் பட்டர் எடுத்து ஃபுல்லாக அதை பீட் பண்ணேன். கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணி ஒரு 10 to 15 minutes பீட் பண்ணிப்பேன், ஒரு கண்டிஷனுக்கு வரத்துக்காக. என்னுடைய லாஸ்ட் வீடியோ பார்த்துருந்திங்கன்னா தெரியும், அந்த பட்டரை வந்து நான் பீட் பண்ண ஒரு க்ரீம் கன்சிஸ்டன்சிக்கு வரும். ஸோ பட்டர் செப்பரேட் அண்ட் த சாக்லேட் கனாஷ் இஸ் நத்திங் பட் த பால் அண்ட் சாக்லேட் ரெண்டுத்தையும் தனித்தனியாக நான் வந்து 15 minutes ஃப்ரீசரில் வச்சு எடுத்துட்டேன். அப்புறம் மிக்ஸ் பண்ணால் ஒரு க்ரீம் கன்சிஸ்டன்சியில் நல்லா சாஃப்டாக அப்ளை பண்ணுறதுக்கு நல்லா க்ரீமியாக க்ளைட் ஆகும் கேக்கில். ஸோ இப்போ நான் அடுத்து என்ன, கேக்கை வந்துட்டு அசம்பிள் பண்ண போகிறேன். ஸோ இதுக்கு எனக்கு ரோலிங் டெஸ்க்லாம் தேவைப்படல, ஒரே ஒரு குண்டா அதுக்கு மேலே ஒரு தட்டு வச்சுட்டு அதவே வந்து சுற்றினா ரோல் ஆகிடுச்சு. ஸோ இனி நமக்கு பிடிச்ச மாதிரி இந்த கேக்கை நான் டெக்கரேட் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஒரு ட்ரெஸ் போட்டுக்கணும் இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு நான் மேலே வந்து ஃபுல்லாக சாக்லேட் க்ரீமை வந்து நல்லா அப்ளை பண்ணிவிட்டு கத்தி வச்சுட்டு அதை நல்லா ஒரு சமம் மாதிரி படுத்தி ஒரு கேக் மாதிரி கொண்டு வந்துட்டேன். அண்ட் டு பி வெரி ஃப்ரேங்க், திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் டைம் ட்ரையிங் க்ரீம். என் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து நான் ட்ரை பண்ணியிருக்கேன், பட் நானாக தனியாக பண்ணது இதுதான் ஃபஸ்ட் டைம். ஸோ ஃபஸ்ட் டைமுக்கு எனக்கு ரொம்ப ஆன்ஷியஸாக இருந்துச்சு, டேஸ்ட் எப்படி இருக்கும். பட் கன்சிஸ்டன்சி வாஸ் வெரி நைஸ், பட் டேஸ்ட் எப்படி இருக்கும்னு தெரியல. ஃபேன்சியான ஐட்டம்ஸ் எதுவுமே இல்லாமல் வீட்டில் வச்சுட்டு பண்ணுற ஒரு சிம்பிளான கேக்கு. இந்த நாசல் கூடி நான் அமேசானில் தான் வாங்கினேன், ரொம்ப கம்மி காசு தான். பைப்பிங் பேக் வந்துட்டு கூட இல்லை, இது சாதாரண ஜிப்லாக் கவர். ஸோ கேக்கெல்லாம் வெட்டி முடிச்சு செலப்ரேஷன்லாம் முடிச்சிட்டோம். அது ஒரு செப்ரேட் வீடியோவில் நான் போடுறேன். ஸோ திஸ் ஹவ் மை கேக் டர்ன்ட் அவுட் அண்ட் த டேஸ்ட் வாஸ் ஸோ குட். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதோடே நல்லாவே வந்துருந்துச்சு. கடையில் சாப்பிட்ட மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. கேக் கட் பண்ணும் போதே எனக்கு அவ்வளோ ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்துச்சு. பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி, க்ரீமும் நல்லா சிட்டாக இருந்துச்சு, எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்துச்சு. சுகர் லெவல், எவ்ரி திங் வாஸ் ஸோ குட். ஐ ரியலி லவ்ட் இட். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய். அண்ட் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு என்னை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் ஹாப்பி நியூ இயர் டு எவ்ரி ஒன் ஆஃப் யூ.